என்னடா இது என்ன படமாக இருக்கும், இப்படி ஃபேன்ஸ்லாம் இந்த அளவுக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏதோ பயங்கரமான படமாக இருக்குமோ. ஆனால் பயங்கரமான படம் எதுவும் இது வரலையே. இப்போ ஒருவேளை ஆதிபுருஷாக இருக்குமா? ஆதிபுருஷுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு பாய்மொழி நீ எனக்கு, தலைநகரம் 2, அஸ்வின்ஸு, ரெஜினா, தண்டட்டி, இதெல்லாம் வாய்ப்பு இல்லையே. வேறு என்ன படமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இது வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ்க்கு வந்த செலிப்ரேஷன். ஆமாங்க, நம்ம 17 வருஷத்துக்கு முன்னாடி தேட்டர்லேயும் அதுக்கப்புறம் பல முறை டிவியில், சன் டிவிலையும் கேடிவிலையும் பார்த்து ரசித்த ஒரு படம் மறுபடியும் டிஜிட்டலி ரீமாஸ்டர் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு பயங்கரமாக ஒரு புது படத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு படம் ரீரிலீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ நேற்று முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்றைக்கி 2வது நாள். நான் சொன்னேன்ல இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு, இத்தனை படங்களை விட அதிக வசூல் இந்த வேட்டையாடு விளையாடு படத்துக்கு வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த தலைநகரம் 2, அஸ்வின்ஸு, அப்புறம் ரெஜினா, பாயமொழி நீ எனக்கு, இந்த படங்களோட எல்லா வசூலையுமே பார்ப்போம். அப்புறம் ஆதிபுருஷ், ஸோ அந்த படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு நேற்று வீக்கெண்டில், ஸோ அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 25 இயர்ஸ் ஆஃப் நட்புக்காக, ஸோ நட்புக்காக அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரோட ஃபேவரட் மூவியாக இருக்கும். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, அந்த படத்துக்கு ஷேர் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, காதலன் தான். காதலன் படத்துக்காகவே சங்கர் சார் ஒரு புது கண்ணாடியிலே ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ அந்த பஸ்ஸு வர ஒரு ஃப்ரேம் தான் அது. ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபிதா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேன் இவர் பேர் என்னன்னு தெரில, வினோத் மதன் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் த வேர்ல்ட் ஆஃப் ஆர்ட்கம் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் தந்திக்காரன், மிஸ்டர் தந்திக்காரன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, பேர் நல்லாயிருக்கு. இந்த 5 பேர் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க காதலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான ஃப்ரேம் என்னன்னு பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ தூமம் படத்தோட டே 2 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, கேரளாவில் 1,18,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,88,00,000. ஸோ டே 1ஓட டே 2 வசூல் கம்மியாயிடுச்சு. கேரளாவில் டோட்டலாக 2,98,00,000, வேர்ல்டு வைடு 4,73,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 8 கோடி. ஸோ இந்த படம் இதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது சண்டே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, மண்டேலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் ஹிட்டாக ஃப்ளாப்பா அப்படிங்கிறத நம்ம பேச முடியும். ஸோ அதுக்கடுத்து 1920 ஹாரர்ஸ் ஆஃப் த ஹாட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தோட இந்தியா டோட்டல் கலெக்ஷன் 1,95,00,000, வேர்ல்டு வைடு 2,25,00,000. இந்தியா முழுக்க இந்த படம் 3,60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,05,00,000 2 நாள் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 27 கோடி. இதுவரையும் இந்த 2 நாளில் இந்த படம் பண்ண வசூல் அப்படிங்கிறது புவரஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். போர் தொழில் படத்தோட டே 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,35,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல். ஸோ ஒரு பெரிய ஹிட்டு. வேர்ல்டு வைடு 1,58,00,000. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 22,62,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 28,91,00,000. ஸோ வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த படம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத ஒரு 2-3 நாளில் மறுபடியும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக தண்டட்டி படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 14,00,000, வேர்ல்டு வைடு 16,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் டோட்டலாக 35,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3,20,00,000. கண்டிப்பாக 2 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு இந்த படத்தோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறது. அதான் பாயமொழி நீ எனக்கு டே 2 கலெக்ஷன். இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 30,00,000, வேர்ல்டு வைடு 35,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டே 1ஓட டே 2 இந்த படம் பெட்டராக இருக்குது. தமிழ்நாட்டில் டோட்டலாக 2 நாளில் 54,00,000, வேர்ல்டு வைடு 62,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஒரு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 500 கோடி படமும் அதுக்கடுத்ததாக 350 கோடி படமும் விக்ரம் பிரபு கொடுத்துட்டு வந்தார்.
ஆனால் அவருக்கு இப்போ இந்த நிலமையில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது அஸ்வின்ஸு. ஸோ இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சமோ ஆந்திரா தெலுங்கானாவில் 8 லட்சமோ வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ இந்த படமே செகண்ட் டே சரிஞ்சிருச்சு வசூல். இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 23 லட்சமோ ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சமோ வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 55 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3.5 கோடி. இந்த படமும் இதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் தெரியும். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்தா ரெஜினா படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். இந்த படம் டோட்டலாக வேர்ல்டு வைடு 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு பட்ஜெட் 4 கோடி. அதுக்கடுத்தது தலைநகரம் 2 படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 36 லட்சமும், வேர்ல்டு வைடு 39 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் டே 1 வந்து 40 லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணிருந்துச்சு, இப்போ கம்மியாயிடுச்சு. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 79 லட்சமும், வேர்ல்டு வைடு 86 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. இந்த படத்தோட டைரக்டர் விசட் துரை. ஸோ ஒரு டைமில் ஒரு படம்லாம் தொட்டிஜெயாவாக இருக்கட்டும், முகவரியாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட படம் எடுத்தவரா இப்போ இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சில நேரத்தில் நம்மளுக்கு தோணும். ஸோ என்ன பண்ணுறது, சில பேருக்கு அப்படி தான். அதுக்கு அடுத்ததாக வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ். ஸோ இந்த படம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேட்டர் ஓனர்ஸ், அதாவது இந்த படத்தை ரீரிலீஸ் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒவ்வொரு ஷோ கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் பெரிய படங்கள்லாம் தூக்கிட்டு முக்கியமான ஸ்க்ரீன்லலாம் இந்த படத்தை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து அதெல்லாம் போட போகிறாங்க. அதுவும் இல்லாமல் மலேசியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. வேறு சில ஓவர்சீஸ்லேயுமே நிறைய நாட்டில் வந்து இது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் ஆகுது. ஸோ நாளைக்கு மலேசியாவில் ரிலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வேளை ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கான வசூலியுமே நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிறது, அதாவது அந்த சமயத்தில் அது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். இந்த சமயத்தில் அதை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வெற்றி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ரீரிலீஸ்லையுமே இது ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 46 லட்சம், முதல் நாள் வசூல் 18 லட்சம் வந்து வசூல் பண்ணிடுச்சு. 2வது நாள் வசூல் 3 மடங்கு கிட்ட வந்துடுச்சு. ஸோ 46 லட்சம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேரளாவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம். ஸோ இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 2 நாள் கலெக்ஷன் 64 லட்சம். டோட்டலாக வந்து கர்நாடகா எல்லாம் சேர்த்து 71,50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் இந்த தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த ரீமாஸ்டர் வெர்ஷனை, ரீரிலீஸை. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த படம் நம்ம வந்து அந்த 2006 சமயத்திலே பயங்கரமாக தேட்டரில் பயங்கரமாக பார்த்து ஒரு பெரிய வசூல் கலெக்ஷன் பண்ண படம் தான். அதே மாதிரியே கேடிவிலையும் சன் டிவிலையும் போட்டு நம்ம நிறையா தடவை பார்த்த ஒரு படம். ஆனால் தேட்டர்லேயும் அதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு பெரிய க்ரௌடு வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த சில படங்கள் தான் நம்ம சொல்லுவோம்ல, இதை வந்து தேட்டரில் மட்டும்தான்ப்பா போட்டால் தான்ப்பா நல்லாயிருக்கும். ஸோ வேட்டையாடு விளையாடு அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்ல லோகேஷ் விக்ரம்னு, ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவம் கௌதம் மேனன் பண்ணது தான். ஸோ அதுக்கு அடுத்ததான் ப்ராஜெக்ட் கே படத்தில் கமல் சார் வந்து நடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு முக்கியமான வில்லனாக நடிக்கிறாரு. அவருக்கு வந்து 150 கோடி சம்பளம், 180 கோடி சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசும்போது நிறைய பேர் அதை மறுத்தாங்க. ஸோ கமல் சார் எவ்வளோ கொடுத்தாலும் அதை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமாவில் ஒரு இதுதான். ஸோ அவர் இப்போ பயங்கர பீக்கில் இருக்கார். இப்போ ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு பிக்கெஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஆனால் அந்த படத்துக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. இந்த படத்தை பற்றி யாருமே பேசலை. இந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணணும்னா இந்தியாவிலே ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டாரு, ஆனால் அவர் சவுத் இந்தியாவிலையும் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஸோ கமல் சாரை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. கமல் சார் அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பேசும்போது இப்போ அந்த ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கமல் சார் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பேச்சு. கமல் சார் தான் பயங்கர ட்ரெண்டிங்கு. இது மட்டும் இல்லை, வேட்டையாடு விளையாடு ஒரு பக்கம் பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ கடந்த ஒரு 3-4 நாளாக ட்விட்டரில் கமல்ஹாசன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு அந்த ஹேஷ்டேக் மட்டும் தொடர்ந்து அப்டேட்லேயே இருக்குது, தொடர்ந்து வந்து ட்ரெண்டிங்லேயே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இப்போ ஒரு ஹைப்பில் இருக்கார், ஒரு பீக்கில் இருக்கார். ஆனால் இந்த அளவுக்கு அவர் பீக்கில் இதுக்கு முன்னாடி இருந்தாரான்னு கேட்டால் இருந்திருப்பார். ஆனால் இது வந்து ரொம்ப உச்சம்ல. இது எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு நடிகருக்குமே இந்த அளவுக்கு ஒரு பீக்கில் யாருமே இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் ஆதிபுருஷ் படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,03 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், தமிழ்நாட்டில் 18 லட்சம், கேரளாவில் 5 லட்சம்,
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,35,00,000, இந்தியா முழுக்க 5,86,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 6,66,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 117,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 159,82,00,000, டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 375,29,00,000. ஸோ இன்னும் இந்த படம் வந்து எவ்வளோ ரெக்கவர் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ வந்து இது வரையும் ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அதுக்கு அடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் 25 இயர்ஸ் ஆஃப் நட்புக்காக. ஸோ நட்புக்காக அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான படம். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி உட்காந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த முக்கியமாக அந்த நட்பு, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதில் அந்த ஜாதி எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்கே வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க 2 பேருமே. சரத்குமார், முக்கியமாக விஜயகுமார் சொல்லியே ஆகணும். ஸோ அவர் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். முக்கியமாக இந்த பாட்டுங்க, இந்த பாட்டை உங்களால் மறக்கவே முடியாது. மீசக்கார நண்பா, அந்த பாட்டை மறக்கவே முடியாது யாராலையுமே. ஸோ அந்த டைமில் ஒரு வேளை மேபி அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அது இருந்துச்சுன்னா அந்த பாட்டை போட்டு பயங்கரமாக அலப்பறை கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். ஆனால் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தவங்களுக்குலாம் ஒரு பயங்கர தனி ஃபீலே கிடச்சிருக்கும். ஏன்னா அது ஒரு தனி விஷயம்தான் இந்த மாதிரி படங்களை தேட்டரில் பார்க்குறது. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் சரத்குமார் பயங்கர பீக்கில் இருந்தார் அந்த சமயத்தில். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 2.5 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 14,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16,85,00,000. ஸோ டோட்டலாக ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 9,45,00,000 வந்து கிடச்சிருக்கு. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படத்தை நீங்கள் அந்த டைமில் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.